ஷினோபிஸ், இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணியே ஆகணும். நீங்கள் இந்த பிட் பாக்கெட் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப க்ரௌடாக இருக்க இடத்துல நமக்கே தெரியாமல் நம்ம வேலெட்டை திருடிட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு போலீஸ் பெருசாக பி அவேர்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்க திருட்டு நடக்கும். எப்படி? பர்ஸ் வச்சுருக்க எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கிறது இல்லை. ஆனால் காசு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அந்த போர்டை பார்த்து அவங்களோட திங்ஸ் ஜாக்கிரதையாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இதை பக்காவாக நோட் பண்ணி அவங்க கிட்ட தான் அந்த பிட் பாக்கெட்ஸ் வேலையே காட்டுவாங்க. சில இடத்துல அந்த பிட் பாக்கெட்ஸ் வேணும்னே பி அவேர்னு போர்டு வச்சு அது பக்கத்தில் இருந்து நம்மளை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கெட் அதர்ஸ் டு ரியாக்ட் டு யுவர் மூவ். உங்கள் லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயத்துக்கும், முக்கியமாக ஆங்கர், ஃபியர், டென்ஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களோட ஆக்ஷனுக்கு மற்றவங்கள ரியாக்ட் பண்ண விடுங்க. இந்த சிம்பிளான விஷயம் ஹியூமன்ஸோட நேச்சரையே ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் பண்ணிடும். விச் இஸ் கால்ட் அஸ் அ பவர் டைனாமிக்ஸ். பட் இந்த பவர் டைனாமிக்ஸ்னால் என்ன? ஒரு சர்டன் டைமில் யார் ஒருத்தங்க கிட்ட வேலையை முடிக்கிறதுக்கான மைண்ட், ஸ்ட்ராட்டஜி, பவர், இன்னும் நிறைய சொல்லலாம். இது எல்லாமே அவங்களுக்குள்ளே கொண்டு வர முடியுதோ அவங்க தான் தட் சோ கால்ட் பவர் சீக்கர்ஸ். உங்களுக்கு புரியலனா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது நம்ம கிளாஸில் ஒரு கேங் இருப்பாங்க. என்ன ஈவெண்ட் நடந்தாலும் அந்த கேங்கில் இருக்க ஒரு பர்சன் தான் எல்லா டிசிஷனும் எடுப்பான். அவன் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் ஏன்? அவனோட ஸ்ட்ராங் பர்சனாலிட்டினால. அவனோட அந்த ஆளுமை ரொம்ப ஸ்ட்ராங்காக, பவர்ஃபுல்லாக, கரிஷ்மெட்டிக்காக இருக்கிறதுனால அந்த கேங்கே அவனோட கண்ட்ரோலில் இருக்கும். சொல்கிறேன், டேனியல் ட்ரூ 19th செஞ்சுரியில் அமெரிக்காலேயே ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ்மேன். அவர் எல்லாரும் கிங் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்லாததுனால ரியல் பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்டை வச்சு தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். மற்றவங்கள நம்ம கிட்ட எப்பவுமே டிபெண்ட்டாக வச்சிருக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு இன்டிஸ்பென்சிபிளான ஸ்கில் இருக்கணும். அப்படி நம்மக்கிட்ட டிபெண்டாக இருக்கவங்கள நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா தெரிஞ்ச டேனியல் ட்ரூ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு ஸ்டாக்ஸை பை பண்ணி அதிகமான அமௌண்ட்டுக்கு செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இவரால் மட்டும் இது எப்படி பண்ண முடியுது அப்படின்னு அவரோட எனிமீஸ் எப்பவுமே அவரை சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணி அவர் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்க பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்பவும் போல் ஸ்டாக் மார்க்கெட் ஆஃபீஸில் ட்ரூ இன்வெஸ்ட் பண்ண போனப்போ ஒரு ரெட் கலர் கிளாத்தில் சுற்றி இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கீழே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த டாக்குமெண்ட்டை அவரோட எனிமீஸ் எடுத்து அவங்களோட இன்வெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே பயங்கரமான லாஸ். டேனியல் ட்ரூ அந்த டாக்குமெண்ட்டை தெரியாமல் தொலைச்சாரா? கண்டிப்பாக இல்லை. அவர் எனிமீஸ்க்காக அவர் செட் பண்ண ட்ராப். அவரால் மட்டும் இது எப்படி பண்ண முடிஞ்சுது? பாயிண்ட் நம்பர் 1, கார்னரிங் தி மார்க்கெட். மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை அதிகமாக வாங்கி கொஞ்ச நாள் டிமாண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டில் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்ப்ரெட்டிங் ஃபால்ஸ் ரூமர். ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் மேலே தப்பான ரூமர்ஸை கிரியேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸை பயங்கரமான எக்ஸைட்மெண்ட், ஃபியர்ஸ், இந்த 2 எமோஷன்லையும் கன்ஃபியூஸான ஸ்டேட்லேயே இருக்க வச்சு ப்ரைஸை அவர் நினச்ச மாதிரி மேனிப்புலேட் பண்ணார். எந்த ஸ்டாக்ஸை இவங்க பை பண்ணணும், செல் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணாரோ அதை தான் அவங்கள பண்ண வச்சார். திஸ் இஸ் பவர் டைனாமிக்ஸ். நம்மளோட சுப்பீரியர்ஸ் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்களோட தேவைக்கு நம்மளை ஒரு பைட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Making other people come to you also depletes their energy. You also focus them to operate on your stuff. And நீங்க என்ன புதுசா பாக்குறீங்கன்னா, இட்ஸ் மீ பிருந்தா ஜெயக்குமார், 48 laws of power. இந்த புக்கை தான் நம்ம டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட் பத்தி பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை யாரும் இவ்வளவு ஈஸியா சொல்ல மாட்டாங்க. இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட லைக்ஸ் சப்ஸ்கிரைபும் தான் என்ன நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். And welcome to our channel. Law number 8, make other people's comes to you, use bite if necessary. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் கீழே ஒர்க் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் மேனேஜர் உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு பவர் டைனாமிக்ஸ் தெரிஞ்சிருந்தா உங்கள் பொசிஷனை கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக இருந்து உங்களுக்கு ஒரு யூனிக் டேலண்ட் இருந்தால் கம்பெனிக்கு உங்களால் அதிகமாக இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சால் அந்த இடத்துல உங்கள் மேனேஜரை விட நீங்கள் பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இருப்பீங்க. இதுவே சேலரி இன்க்ரிமெண்ட்னு ஒரு டாஸ்க் வரும்போது உங்கள் மேனேஜருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வந்தால் உங்களோட மேனேஜருக்கு பவர் டைனாமிக்ஸ் தெரிஞ்சிருந்தா உங்களை அதே பொசிஷனில் கம்மியான சேலரியில் அதிகமான வேலையை பார்க்க வைக்க முடியும். இதனால தான் இந்த லாவை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஒரு யூஸ்வலான விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட அந்த பவர் டைனாமிக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தால் மற்றவங்க கண்ட்ரோல்லேருந்து ரிலீஸ் ஆகி நீங்கள் பவர்ஃபுல்லான பர்சனாக மாறலாம். Make your opponent come to you when you force others to act. You are in control. உங்கள் பேச்சை ஒரு நாய் கூட கேட்காம இருந்திருக்கலாம். நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்திருக்கலாம்.
ஆனால் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் பவரை ஏர்ன் பண்ணியே ஆகணும். மற்றவங்கள உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கான ஆளுமையை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் இதை பண்ணலனா மற்றவங்க அவங்களோட பர்சனல் டைனாமிக்ஸ்க்காக உங்களை பொறி வச்சு பிடிச்ச எலி மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அமெரிக்காலே ஃபேமஸான நியூரோ சயின்டிஸ்ட் இந்த லாவை 2 எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. பெரிய எலி சின்ன எலி 2 எலியும் விளையாட விட்டு பார்த்துருக்காரு. அஃப்கோர்ஸ் பெரிய எலி தான் வின் பண்ணோம். இதனால் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் விளையாடிட்டு இருந்த சின்ன எலி கிட்ட பெரிய எலி வேணும்னே தோற்று போச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட 30% அதிக இன்ட்ரெஸ்டோட சின்ன எலி விளையாட ஸ்டார்ட் பண்ணிச்சு. இதுதான் பவர் டைனாமிக்ஸ். மற்றவங்கள உங்ககிட்ட வர வைங்க. Take advantage of others' tendency to react emotionally when you pressure them or bite them. நம்ம பார்க்குற டிவி ஆட்ஸ், சோஷியல் மீடியா கான்டென்ட் எல்லாமே நம்மளோட அட்டென்ஷனை கிராப் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை எப்படின்னா நம்மக்கிட்ட சேல் பண்ண தான் பார்க்குறாங்க. இந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த 3 கீ பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, அக்ரெசிவ் இஸ் த worst enemy. ஒரு கான்வர்சேஷனில் யார் ஒருத்தவங்க ரொம்ப கத்தி சத்தமாக பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் த ட்ரூத் இஸ் சைலன்ஸ் இஸ் இன்டிஸ்பென்சபிள் பவர். சைலன்ஸை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவே போட்டிருக்கேன், மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். யார் ஒருத்தங்க ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்லேயே சைலண்ட்டாக இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அந்த இடத்துல எல்லா பவரும் இருக்கும். அவங்கள சுற்றி ஒரு மிஸ்டீரியஸான ஜோனாகவே இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால உங்கள் கூட இருக்கவங்க உங்களை ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட வார்த்தையை நீங்கள் செய்ய சொல்கிறத ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவாங்க. ஆனால் எப்போவுமே அக்ரெசிவாக கோவமாக இருக்கவங்க கிட்ட ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ண முடியாது. எது தப்பு கரெக்டுன்னு அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு ஒர்ஸ்டான சுச்சுவேஷன்லையும் காமாக இருக்கவங்க கிட்ட இருந்து வெளியில் வர அந்த வார்த்தைக்கும் ஆக்ஷனுக்கும் தான் பவர் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்கவங்கள எப்பவும் மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணி வைக்கணும். அவங்கள எப்போவுமே உங்களோட டிபெண்டன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயே வச்சுருக்கணும். உங்களுக்கு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னாலும் ஸ்வீட் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறது தான் பழக்கம். ஆனால் இந்த சென்டிமெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு சாக்லேட் கம்பெனி அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆட்ஸில் எல்லாம் மோஸ்ட்லி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஆக்ட் பண்ணாமல் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ரிலேட்டபிளான ஆட்ஸ் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் நம்ம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளோட ஸ்பெஷல் ஒனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் ஸ்வீட்ஸோடு சேர்த்து டெய்ரி மில்க் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே மாறிடுச்சு. அவங்க என்ன புது சாக்லேட்ஸ் அண்ட் ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3, யூஸ் எனர்ஜி வைஸ்லி. எவ்ரிஒன் ஹேவ் அ என்ஃப் எனர்ஜி. உங்கள் எனர்ஜி பீக்கில் இருக்கும் போதே உங்களுக்கு தேவையான பவர், நெட்வொர்க், டிபெண்டன்சியை நீங்கள் ஓன் பண்ணியே ஆகணும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அங்கே இருக்க சீஃப் டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அங்கே ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலிலையும் உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். எது நடந்தாலுமே உங்ககிட்ட கேட்டு பண்ணுறதுக்கான பவர் உங்களுக்கு கிடைக்கும். ரிமெம்பர் மை ஃப்ரெண்ட், எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்வீட்னஸ் ஆஃப் யுவர் பைட். மற்றவங்க கிட்ட போகாமல் உங்ககிட்ட எல்லாரும் வர்றதுக்கான ஒரு அட்ராக்டிவ் டூலாக தான் இந்த லாவை பார்க்கணுமே தவிர யாரையும் கண்ட்ரோல் பண்ணவோ மேனிப்புலேட் பண்ணவோ ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நருட்டோ பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற நாள் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ட்ரீம் பிக் அண்ட் ஸ்டே பவர்ஃபுல்.